இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தான் அவங்களை மீட்டு கொண்டார் என்பதை இந்த வசனம் தெளிவா சொல்லும். அதுவும் பாருங்க, சும்மா இல்ல, கிருபையினால மீட்டு கொண்டார். இந்த ஜனங்கள் உபத்திரவப்பட்டது உண்மைதான், பெருமூச்சு விட்டது உண்மைதான். அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்ததெல்லாம் உண்மைதான். அவங்க கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டியது. கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய அவர்களை கண்ணோக்கி அவர் இந்த பூமியில இறங்கினார் என்றெல்லாம் நம்ம பார்த்தாலும், இது அவர்கள் கிருபையினால் மீட்கப்பட்டார்கள் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். மோசே பாருங்க, இந்த விடுதலையாக்கப்பட்ட இந்த ஜனங்கள் மறுபடி எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்த போது முன்னாடி நின்ன செங்கடலை பார்த்து அவங்க அழுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, அவிசுவாசப்படுறாங்க, பயப்படுறாங்க. கர்த்தர் அந்த நேரத்துல தன்னுடைய வல்லமையினாலே அந்த கடலை பிளந்து அவர்களை மறுகரைக்கு அக்கறைப்படுத்தி, அது மாத்திரமல்ல, துரத்தி கொண்டு வந்த பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அந்த கடலிலேயே கவிழ்த்து போட்டார். அப்பதான் இந்த பாடலை மோசே பாடும்போது அவர் உச்சரிக்கிற ஒரு வார்த்தை, இவங்க எவ்வளவுதான் முறுமுறுத்தாலும், அவிசுவாசிகளா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சந்தித்தார். மோசே முதலாவது சொன்ன போது பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான். உடனே பாருங்க, இவங்களுக்கு மோசே மேல வருத்தம், கர்த்தர் மேல வருத்தம். அப்படிலாம் இருந்தாலும் கர்த்தர் அவங்களை கிருபையாய் மீட்டு கொண்டார். இதை மாதிரிதான் கடந்த 10 மாதங்களை கடந்து புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, குடும்பம் விருத்தி அடைந்திருக்கிறது, பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, நம்முடைய நிலைகள், நம்முடைய ஸ்தானங்கள் கனத்திற்குரியதாய் மாறி இருக்கிறது. கொஞ்சம் திரும்பி பாருங்க, இதெல்லாம் என்னுடைய முயற்சியா, என்னுடைய பிரயாசமா, என்னுடைய கடின உழைப்பா? இல்லை. என்னிடத்தில் அவிசுவாசம் இருந்தது, முறுமுறுப்பு இருந்தது, பயம் இருந்தது, நம்பிக்கையின்மை இருந்தது. ஆனாலும் என்னை மீட்டு கொள்ள கர்த்தர் என் மேல் கிருபை வைத்தார். அது மாத்திரமல்லாமல் கர்த்தர் அவங்கள தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்தி அப்படின்றது. அப்போ ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலருடைய பிரயாணங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி இருக்கிறது. அவங்க டெஸ்டினின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவர் வச்சுட்டார். பாலும் தேனும் ஓடுற கானானுக்கு தான் அவங்க போகணும். அதான் தேவனுடைய சித்தம். அதே போல நீங்களும் விடுவிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்க வாழ்க்கை எங்க போதுன்னே தெரியாதுன்னு சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் அல்ல, அலைந்து திரிகிறவர்கள் அல்ல. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேலரை வழிநடத்தினது போல உங்களுடைய பாதைகளிலே நீங்கள் விலகாதபடிக்கு சென்றடைய வேண்டிய இலக்குகளை அடைய இந்த ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருங்க. நிச்சயமா இந்த தேவனுடைய பாதுகாப்பும் அவருடைய கிருபையும் உங்களோடு கூட என்னென்றைக்கும் இருக்கும். தேவனே, நன்றி உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தார். இஸ்ரவேலை நீர்தான் மீட்டு கொண்டீர், நீர்தான் வழி நடத்தி, அதை போல எங்களையும் மீட்டெடுத்தது நீங்க தான், எங்களையும் வழி நடத்துகிறது நீங்க தான் சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் உம்மை பின்பற்றி வர கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.